ஹவு டு யூஸ் Ansible, Kubernetes டுகெதர் இது 2மே சேர்க்கவே மாட்டேன் நானு. ஏன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல ஹெல்ம் சார்ட் அந்த மாரிலாம் இருக்கிறதுனால, ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் வந்து Ansibleஆ இருக்கணுன்ற அவசியமே இல்ல. Ansibleலாம் என்ன பொறுத்தவரைக்கும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ்ல காணாம போயிடும். Ansibleலாம். ஏன் அப்டின்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. Ansibleஅ வச்சு என்ன பண்றீங்க? அத நீங்க தெரிஞ்சாலே வந்து அது அவுட் ஆஃப் டேட்டா இல்லன்னா அப் டு டேட்டா அப்டின்றது தெரிஞ்சிரும் உங்களுக்கு. Ansibleஅ வச்சு இப்ப நான் வந்து ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த செட் ஆஃப் சர்வர்ஸ்க்கு நான் வந்து பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி ரோல் அவுட் பண்றது கன்சிஸ்டன்ட் மெக்கானிசம்ல அப்படின்றத நம்ம Ansible வச்சு நம்ம பண்றோம். பேசிக்கா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட். இப்ப நம்ம வந்து கிளவுட் பேஸ்ட் சர்வீசஸ் நம்ம எடுத்து பார்க்கச்சே, AWSல இமேஜ் பில்டர்னு ஒண்ணு இருக்கு. AWSல சிஸ்டம்ஸ் மேனேஜர்னு ஒண்ணு இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல். இன்ஃபாக்ட் போன டிஸ்கஷன்ல நானும் ஸ்ரீராமும் பேசறச்சு, அதுல சிஸ்டம்ஸ் மேனேஜர் தான் பேசினோம். அது தவிர்த்து Terraform இருக்கு. Terraformலயும் உங்களுக்கு ப்ரொவிஷனர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. அது தவிர்த்து பேக்கர் இருக்கு டு பில்ட் கன்சிஸ்டன்ட் AMIs. இப்படிலாம் உள்ள வரச்சே, நான் எதுக்கு நான் Ansible யூஸ் பண்ணணும்? பேசிக்கா Ansible பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட் சர்வீஸோ இல்ல வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸோ இன்னும் பெட்டராவே பண்றாங்க. இன்னும் கன்சிஸ்டன்ட்டாவே பண்றாங்க. இன்னும் சீம்லெஸ்ஸாவே இருக்கு. ஒரு Devops இன்ஜினியருக்கும் ஒரு கிளவுட் இன்ஜினியருக்கும் இன்னும் ஈஸியாவே புரிஞ்சிரும். நான் எதுக்கு தேவையில்லாம உட்கார்ந்து YAML ஃபைலோ இல்லனா ரூபி கோடோ நான் எதுக்கு எழுதிட்டு இருக்கணும் உட்கார்ந்து. சோ அதனால Ansible வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஜஸ்ட் கிவ் இட் டைம். இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல காணாம போயிடும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க Kubernetesக்கு நீங்க டிப்ளாய் பண்ண போற நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிப்ளாய்மென்ட் ஆப்ஜெக்ட்டோ ஒரு இங்கிரஸோ ஒரு சர்வீஸோ ஒரு ஸ்டேட்ஃபுல் செட்டோ ஒரு டீமன் செட்டோ இல்லனா வந்து ஒரு இங்கிரஸ் கிளாஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது தவிர்த்து பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்ஸ், பெர்சிஸ்டன்ட் வால்யூம் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் எக்கச்சக்க ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் ஹெல்ம் சார்ட்ல ஒரே ஒரு ஹெல்ம் சார்ட்ல நான் இன்னும் கூடி சீக்கிரம் காட்ட போறேன் அதை சிங்கிள் ஹெல்ம் சார்ட்ல அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். நான் வந்து மல்டிபிள் YAML ஃபைல்ஸ் எழுதணும் இல்லைன்னா ஒரே பெரிய YAML ஃபைல் எழுதணும் அப்படின்னு அவசியமே இல்லை. Helm chart is mainly used for configuration management for Kubernetes. It's a package manager for Kubernetes to install your applications into Kubernetes. So அப்போ வந்து நான் எதுக்கு Ansible யூஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் நாட் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் Ansible. இல்லை நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்னாடி செஃப் வச்சும் இன்னும் எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் கூடி சீக்கிரம் அதோட யூஸ் கேசஸ் கம்மியாயிட்டே வரும். இன்னும் பெட்டர் டூல்ஸ் இந்த மார்க்கெட் வில் ரீப்ளேஸ் இட். ஓகேங்களா?